அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக நான் மேலே போனேன். மழை பெஞ்சிட்ருக்கா மாதிரி இருந்தது. இந்த நேரத்தில் நம்ம செடிகள்லாம் என்னென்ன குறையெல்லாம் இருக்குதுன்னு அப்படி ஒரு செக் பண்ணிடலாம். தொடர்ந்து 2 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கும் நல்லா இருட்டிட்டு லைட்டாக தூறலோடு நம்ம அடிக்கி போனேன். எல்லா செடிகளையும் ஒரு பார்வை பார்த்துட்டேன். அப்படியே தேவையில்லாத களை செடிகளில் என் ஹஸ்பண்ட் கூட வந்தாங்க. அவங்க அதை எடுத்துட்டாங்க. அப்படியே ஒரு மஸ்மிலான் வெயிட்டு தாங்காமல் கீழே இருந்தாங்க, அவங்களையும் எடுத்துட்டோம். அந்த செடியில் இருந்ததே இந்த ஒரு மஸ்மிலான் தாங்க. அப்படியே இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நந்தியாவட்டை பெரிய சைஸ் பூத்திருந்தாங்க. அடினியம் காலையில் விட்டு போன பூக்கள் சிலதை பார்த்தோம். அப்படியே பாருங்கள், இந்த அழகு பூக்களையும் கொஞ்சம் எல்லாமே இதெல்லாம் மாலை நேர பூக்கள். மாலையில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்களே ரசிச்சுட்டு களை செடிகள்லாம் பிடுங்கிட்டு ஏதாவது ஹோல்ஸ் அடைச்சிருக்கான்னு செக் பண்ணியாச்சு. ஏன்னா தொடர்ந்து மழை பெய்யறதுனால நம்ம அதையும் கொஞ்சம் பராமரிக்கணும்னு. அப்படியே கீரைங்க நல்லா தழுத்து இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தாங்க. பருப்பு கீரை, குப்பைக்கீரை ஒரு தொட்டியில் இருந்தாங்க. மற்ற தொட்டியில் இருந்த கீரைகள்லாம் நம்ம அப்படியே பார்க்கலாம். என்னுடைய வீட்டுக்கு தேவையான கீரை கிடச்சிடுச்சுங்க. எல்லா தொட்டிலையும் நான் எடுக்கல, ஒரு சில தொட்டிகளில் மட்டும் எடுத்தேன். அதுவே போதுமானதாக வந்தாச்சு. அப்படியே பாருங்கள், வெள்ளரிக்காய் நல்லா பெரிய சைஸ் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஒரு வெள்ளரிக்காய் தாங்க இந்த சீசனில் இப்போ காய்ச்சிருக்கு. விதைக்கி விடலாமா எடுக்கலாமான்னு 2 மைண்டாக அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அப்படியே அதுலேயே ஒரு அவரைக்காய் ஒன்று இருந்தாங்க. அழகான ரோஸ் கலர் ஒன்று ரொம்ப பூத்துட்டாங்க. வாட வேண்டிய நேரம் வந்தாச்சு, பறிச்சிட்டேன். அப்படியே விட்டு போயிருந்த கொஞ்சம் சங்கு பூக்களை பறிச்சுட்டு அப்படியே நம்ம செடிகளில் என்னென்ன குறைகள் இருக்குன்றதை பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே நம்ம தோட்டத்தை ரசித்தவங்களையும் ஒரு பார்வை பார்த்துட்டேன். நிறையா பில்லு தாங்க இருந்தது. பறிக்க வந்துகிட்டே இருக்குது. நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு செடிகளை வச்சிட்டோம். கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 2 செடியை பிடுங்கிட்டு 2 செடி நாளைக்கு பிடுங்கலான்னு வரும்பொழுது அதுலேயும் மறுபடியும் வந்துடுறாங்க. பாருங்கள், இவங்களும் நம்ம செடிகளில் பார்த்துக்கிட்டு காவல் காத்துட்டு நிற்கிறாங்க. அப்படியே முல்லை மலர்ந்தது, அவங்கள கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டேன். நிறையா இருந்தது. குட்டி குட்டி சைஸாக தாங்க இருக்குது இந்த முல்லை செடி. இந்த சைஸே அவ்வளோதான். வாங்கின நாள்லேருந்து இதில் இந்த சைஸ்க்கு மேலே பூக்கள் வரல. நிறைய பூக்கள் இருக்குது செடியில். நான் நூல் போட்டு நல்லா கட்டி விட்டுட்டேன். அதால் உள்ளுக்குள்ளெல்லாம் நிறையா இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே படர்ந்து அப்படியே அந்த இடத்தையே அடைச்சிட்டு இருந்தாங்க. மற்ற செடியும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதனால் கட்டி விட்டுட்டாங்க. நான் இவங்க பூத்து முடிப்பாங்க, கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவங்க பூத்து முடிக்க மாட்டேன்றாங்க. ஓய்வு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சந்தோஷம் தாங்க. டெய்லி பூ கிடைக்கிற ஒரு செடியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி மொட்டுக்களோட பறிக்க வந்துட்டேன். அப்படியே அறுவடை பாருங்கள். கீரை 4 விதமான கீரை கிடச்சிது. ஒரு மஸ்மிலான், மல்லி மொட்டு, அதில் பெரிய மொட்டும் முல்லை கொஞ்சமாக தான் பறித்தாங்க. மழை வந்துருச்சு, அதுக்கு மேலே பறிக்க முடியல. ஒரு ரோஸ். அப்படியே பெருமாளுக்கு துளசி எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் நேற்று போட்டிருக்கணும், நேற்று நான் கவனிக்கல. நிறையா இருந்தது துளசி. இன்றைக்கி அவங்களே அறுவடை பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் கருந்துளசி 2 துளசி நம்ம வீட்டில் இருக்குது. இந்த துளசியும் கருந்துளசியும் இருக்குது. அப்படியே அவங்களையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி எல்லா வேலைகளும் பராமரிப்பு வேலை, மழைக்கால முன்னெச்சரிக்கை ஏற்பாடு, அறுவடை எல்லாமே செஞ்சுட்டு கீழே வந்தோங்க. நம்ம அறுவடை பார்க்கலாம். அப்படியே 3 கத்திரிக்காய் இருந்தது. நம்ம இப்போ வாங்கிட்டு வந்த செடி தான், பழைய செடி இல்லைங்க. சின்ன பிஞ்சாக இருந்ததுன்னு விட்டுருந்தேன். அது 2-3 நாளாக கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அவங்களையும் அறுவடை பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை, சாரக்கீரை பறிச்சுட்டு வந்துட்டேங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்ளீன் பண்ண தொட்டிகள்லாம் கொஞ்சம் பாருங்கள்.